அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் புதன்கிழமையோடு கூடிய பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷங்கள் வருவது உண்டு. இந்த 2 பிரதோஷங்களும் யார் ஒருவர் ஒரு பொழுது இருந்து ஈஸ்வரரை பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் என்பதே ஏற்படாது, லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஏற்படும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா துவாதசி திதி, அதை தொடர்ந்து திரையோதசி திதி இருக்குது, விசாகா நட்சத்திரம் இருக்குது, அதை தொடர்ந்து அனுஷ நட்சத்திரம் இருக்கு. துவாதசி திதி குரு பகவானுக்கு உகந்த திதி. அதே மாதிரி திரையோதசி ஈஸ்வரருக்கு நந்திதேவருக்கு உகந்த திதி. அதைத்தான் நாம் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். விசாகம் முருகருக்கு உண்டான ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதை தொடர்ந்து அனுஷம் மாலை நேரத்தில் இருக்குது. இது ஸ்ரீ மகாபெரியவா நட்சத்திரம். இப்படி இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். அதனால் முடிந்த அளவு பூஜைகளை செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை பிரதோஷம் வரும்போது கோவிலுக்கு சென்றால் 5 வருடம் தொடர்ந்து நாம் தினம்தோறும் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். மற்ற நாட்களில் பிரதோஷம் வரும்போது கோவிலுக்கு சென்று நாம் ஆராதனை செய்யும்போது 1 வருடம் தொடர்ந்து நாம் கோவிலுக்கு போன பலன் என்பது கிடைக்கும். இதைத்தான் சூக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பிரதோஷ நேரம் பொதுவாகவே விஷ்ணுமூர்த்திக்கு காலை நேரமும் ஈஸ்வரருக்கு மாலை பிரதோஷ நேரமும் சிறந்தது. ஒவ்வொரு பிரதோஷமும் கண்டிப்பாக ஒரு கிரமத்தை ஏற்பாடு பண்ணி, அதாவது ஒரு வரைமுறை. நான் பிரதோஷம் அப்படின்னா அந்த 4:30 6:30 கோவிலுக்கு போயிட்டு ஈஸ்வரரை நான் பார்ப்பேன், தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு மனசில் சங்கல்பம் எடுத்துக்கணும். நான் வேலையிலேருந்து 7 மணிக்கு தாங்க வரேன் அப்படின்னா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது, அதாவது ஒரு பொழுதுகள் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி பிரதோஷ நேரத்தில் சென்று பிரதோஷத்தில் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை பார்த்து அந்த பொருட்களை நம்மால் எது முடியுமோ அதை வாங்கி கொண்டு கொடுத்து நம்ம பிரதோஷ வழிபாடை செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். பொதுவாக பிரதோஷம் என்பது தோஷங்களை போக்குகின்ற நாள். இந்த பிரதோஷம் நாம் ஒரு பொழுது இருந்து ஈஸ்வரரையும் நந்திதேவரையும் ஒரு சேர வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. இன்றைய தினம் மாவிளக்கினால் 13 தீபங்கள் செய்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்ற வேண்டும். நந்திதேவரிடத்தில் அவரிடத்திலேயே ஏற்றணும்னு கிடையாது. கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது ஏற்றலாம். இன்றைய தினம் இந்த 13 தீபங்களை ஏற்றும்போது நந்திதேவர் மற்றும் ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும். தீபங்களாலே நாம் தெய்வங்களினுடைய அருளை பெற முடியும். அக இருள் புற இருள் அப்படின்னு இருக்கு. அந்த விதத்தில் அக இருள் எப்படி போகும் அப்படின்னா, தெய்வத்தை நாம் ஆராதனை செய்யும்போது அவருடைய நாமத்தை சொல்லும்போது அந்த இருள் என்பது போகும். புற இருள் அப்படின்றது விளக்குகளை ஏற்றும் போது நாம் தருகின்ற அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது புற இருளாக நாம் கருதலாம். அந்த ஒரு இருளை போக்கி வெளிச்சத்தை நாம் கொடுத்தால் இயற்கைக்கு நமக்கு இறைவன் ஞானத்தை பிரசாதிப்பார். அந்த விதத்தில் இந்த தீபத்தை முடிந்த அளவு கண்டிப்பாக அனைவரும் ஏற்றுங்கள். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி ஈஸ்வரரிடத்தில் நாம் ஆராதனை செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதோஷமும் ஒரு கிரமம். நான் 13 தீபங்களை ஏற்றுறேன் அல்லது கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தை தரிசனம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் அப்படின்றது குறைந்து மெதுவாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வரலாம். முடிந்தவர்கள் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.